அன்புமணியோடும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா தகவல் வருது. இவர் போவாரா இல்லையாங்கிறது வேற. மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு தானே நம்ம எல்லாம் போட்டி போடுவோம். அன்புமணியோடும் விஜய் தரப்பு பேசுவதாக ஒரு தகவல். ஒருவேளை அப்படி போயிட்டான்னு வச்சுங்க, பிரதான கூட்டணிகள் ஒன்று அதுவும் மாறி வந்துடும். 1, 2, 3லாம் நம்ம போகிற நம்பர் தானே. நீங்கள் கவனிக்க தகுந்த கூட்டணியாக அது மாறும். பலருக்கு அதிர்ச்சி அளிக்கிற கூட்டணியாகவும் அந்த முடிவுகள் அமையும். சசிகலாவினுடைய முடிவு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இது சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. சசிகலா அரசியலே என்ன பண்ண ஆரம்பிக்கல. இவ்வளவு தூரம் வந்த பிறகும் அவர் என்ன செய்கிறாருன்னே அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கே புரியல. ஒரே எண்ணம், அதிமுக வலிமையாக இருக்கணும், அம்மா ஆட்சி மீண்டு வரணுன்ற அந்த நல்ல எண்ணம் இருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க தவிர, ஏன்னா இணைப்பு முயற்சிகள் 80% முடிஞ்சு 90% முடிஞ்சுருந்தாங்க. அப்புறம் நீ யாருன்னு ஒருத்தன் கேட்குறாங்க, கம்முன்னு இருக்காங்க. இணைப்பு முயற்சி நடந்திருந்தா குறைஞ்சபட்சம் மரியாதையாவது பேசுவாங்கல்ல. சின்னம்மான்னு சொல்லாட்ட கூட திருமதி சசிகலான்னாவது ஒருத்தன் சொல்லணும்ல. அவன் வேலைக்காரங்க தானே, நீ யாரு அப்படின்லாம் பேசுனா அப்போ ஒருங்கிணைப்புக்கு அர்த்தமே இல்லை.